வந்தாங்க. கரும்பு எறும்பு இரும்பு டிஆர் பேத்தி அனிதா அக்கா அவர்களே. அக்கா வந்திருக்கேன்டா. அப்படிதான். ஹே அக்கா வந்திருக்கேன். அங்கேருந்து உள்ள வரும்போதே அடுத்து பட்டிமன்றத்துக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் படம் படமாக பார்த்துட்டு பேசிட்டு உட்காந்துருக்க நித்யபிரியா அக்கா அவர்களே. நடுவில் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அனிதா அக்கா பேசுனதை பார்த்தா இது புத்தாண்டா இல்லை இந்த கொரோனா வந்த டைம்லலாம் பாடுபட்டு கிடந்தமே அந்த ஆண்டாங்கிற சந்தேகம் வந்துருச்சு எனக்கு நடுவர் அவர்களே. என்னமோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களே, மறந்துட்டாங்க. எங்கள் டீமுக்கு சேர்த்து அந்த அக்கா பேசிட்டு போயிடுச்சு. ஏன் காமராஜர் சொன்னீர்கள், கக்கனை யாராவது பேசினீர்களா? வஉசி மண்ணனை வித்தாரே, மண்ணை ஆண்ட ஒரு தலைவன் மண்ணனை வித்தானேன்னு கோபிச்சாங்க. நாங்கள் அதை தாங்க சொல்கிறோம். நீங்கள் மேடை ஏறி நித்யானந்தாவுக்கு கொடை பிடித்த காலத்தில் நாட்டுக்காக கொடை பிடித்த வீரர்களை மறந்து விட்டீர்களே, அதை தாங்க நாங்கள் பேச வந்திருக்கோம். இந்த நாட்டுக்காக எதுவுமே பண்ணலை. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஃபோனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு போலி வாழ்க்கையை உங்கள் முன்னால் காட்டி கொண்டு இருக்கிறான். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி என்று நீங்கள் எப்படி மேடையில் சொல்கிறீர்கள்? மன்னனை வித்த வஉசியையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து மடிந்து இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக இறந்தானே பாரதி, அவனை தானே மேடையில் ஏறி பேச வேண்டும். அவங்க தாங்க மகிழ்ச்சி. பாரதியை சொன்னார்கள், கண்ணம்மாவை சொன்னார்கள், காதலை சொன்னார்கள். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? பாரதி தனக்காக வாழ்ந்தானா? இல்லை. கண்ணம்மா அவளுக்காக வாழ்ந்தானா? இல்லை. காதல் என்று சொன்னவுடன் நம் நினைவிற்கு வருவது பாரதியின் கவிதை என்பதை தாண்டி பாரதி கண்ணம்மா என்கின்ற வார்த்தை வருவதற்கு காரணம், பாரதி கண்ணம்மாவுக்காகவும் கண்ணம்மா பாரதிக்காகவும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார்களே. அதனால் தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பாரதி மகளிர் கல்லூரியில் நம்மளால பேச முடியுது.